தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தால் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கஞ்சா போதையினால் இன்றைக்கு இளம் வயதினர்கள் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த கஞ்சா போதையினால் தான் சிறுமிகள், பெண்கள், வயதான பாட்டி கூட பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.